உங்க பர்த்டே மந்த்துக்கு ஏன் உங்களுக்கு கேக்க கொடுத்திருக்கு. அதை கட் பண்ணும்போது என்ன கிஃப்ட் கிடைக்கும் பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஜனவரிக்கு ரெட் வெல்வெட் கேக், அதை கட் பண்ணா உங்களுக்கு கோல்டு காயின்ஸ் கிடைச்சிருக்கு. வாவ் சூப்பர். நெக்ஸ்ட் பிப்ரவரிக்கு சாக்லேட் கேக், அதை கட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஃபிஷ்ஷா, மீன் கேக்கா? நெக்ஸ்ட் மார்ச்சுக்கு ஸ்ட்ராபெரி கேக், அதை கட் பண்ணா உங்களுக்கு பிட்காயின்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். சூப்பர். நெக்ஸ்ட் ஏப்ரலுக்கு ஒயிட் சாக்லேட் கேக், அதை கட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? பல்செட்டா? என்னடா அது? நெக்ஸ்ட் மேக்கு வந்து பாத்தீங்கன்னா மேங்கோ கேக், அதை கட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? கீபோர்ட் கேஸ். ஓகே பரவாயில்ல. நெக்ஸ்ட் ஜூனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ஃபாரஸ்ட் கேக், அதை கட் பண்ணா ஐஸா? அட பாவியலா. நெக்ஸ்ட் ஜூலைக்கு வந்து பாத்தீங்கன்னா அகைன் சாக்லேட் கேக், அதை கட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஜெம்ஸ் கிடைச்சிருக்கு. வாவ் சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகஸ்ட்டுக்கு கலர்ஃபுல் கேக், அதை கட் பண்ணா கோல்டு கிடைச்சிருக்கு. பணக்காரங்க தான் நீங்க. ஓகே. நெக்ஸ்ட் செப்டம்பருக்கு சேம் கலர்ஃபுல் கேக் தான், அதை கட் பண்ணா உங்களுக்கு ஜுவல்லரிஸ் கிடைச்சிருக்கு. இதுவும் சூப்பர் தான். ஓகே. நெக்ஸ்ட் அக்டோபருக்கு சாக்லேட் கேக், அதை கட் பண்ணா சிக்கன் லெக்ஸா? குவாலி காலை வச்சு என்னடா பண்றது? நெக்ஸ்ட் நவம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா அகைன் மேங்கோ கேக் தான், அதை கட் பண்ணா உங்களுக்கு கார்ன் கிடைச்சிருக்கு. ஓகே தான். நெக்ஸ்ட் டிசம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கேக், அதை கட் பண்ணா மணி கிடைச்சிருக்கு. வாவ் வேற லெவல்.